drive in narrow busy market roads in automatic car. Okay, so normal manual car la clutch விட்டாலே போகிற மாதிரி இருக்கும். narrow busy market roads 4 possibilities சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், ரைட் சைடில் மூவிங் ஆப்ஜெக்ட், லெஃப்ட் சைட்லேயும் மூவிங், ரைட் சைடில் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப க்ரூஷியல் ஆஸ் அ பிகினராக. இப்போ ஆல் வராங்கன்னா கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி ஸ்டெடியாக போகணும், ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பாதி பாடி எக்ஸைட் பண்ணோன்னே கொஞ்சமாக ஸ்டெடியாக வச்சுக்கோம், ஸ்டெடியாக போயிட்டே இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நம்ம தான் கால்குலேட் பண்ணணும், 2 வண்டி எங்கே போகாதுன்னா நம்ம வந்து சரண்டர் பண்ணிடணும், பிரேக் அழுத்திக்கோங்க. ஓகே, அவன் வந்து ஹெட்லைட் வேறு போட்டு காமிச்சார், போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, ஸ்டெடியாக வச்சுக்கோங்க ஸ்டேரிங். எஸ், ஸ்டெடி ஸ்டேரிங், எஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்லோலி. கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அஸ் அ பிகினராக ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணும்போது. ஓகே, நார்மல் நேரோ ரோடை விட நேரோ பிஸி மார்க்கெட் ரோடு, இந்த மாதிரி மார்க்கெட் ரோட்ஸ் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க மேடம், இன்னும் கொஞ்சம் ரைட்டில். எஸ், ஓகே ஓகே. பள்ளம்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்களா, நம்ம நந்து போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஸ்லோலி ஸ்டெடி ஸ்டேரிங்க. ஓகே, கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க, ரைட்டில் எக்ஸிட் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதில் கான்செப்டே வந்து அந்த நூல் பிடிச்சி போகிற மாதிரி போகணும்னு சொல்லுவாங்க. நூல் வந்து இழுக்கணும்னா இப்படிலாம் இழுக்கக்கூடாது, இப்படி காமிச்சு இழுக்கணும், இப்படி காமிச்சு இழுக்கணும். அந்த மாதிரி தான் லெஃப்ட்டில் போய் ஸ்டடி பண்ணணும், ரைட்டில் போய் ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில். இதுதான் லாஜிக்கே. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க போகிறது. ஸோ தூரத்தில் கார் இருக்குது, நம்ம ஒரு வண்டி ஓரமாக நிற்கிது, வண்டி போகிற வழி இருக்கா, ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக ரைட்டில் ஏறின மாதிரி காமிக்கணும். ஓகே, ஏறின மாதிரி காமிக்கணும், ஹார்ன் அடிக்கணும். ஓகே, ஸ்டடி பண்ணிக்கோங்க, போதும். இதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப லெஃப்ட்டில் வரக்கூடாது, ஸ்டெடியாக போயிட்டே இருக்கணும். ஓகே, இந்த பாருங்கள், வண்டர்ஃபுல். ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க, வண்டி போகிற வழி, ரைட் சைட் மிரர் பாருங்கள், நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ண போகிறாங்க பார்த்துட்டு கிராஜுவலாக அப்படியே வந்து பிக் பண்ணிக்கோங்க ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம், ஸ்பேஸும் இருக்கணும் எப்போவுமே. நம்ம சைடில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பீடும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். முன்னாடி போகிறவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, கார் போகிற ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி க்ரூஷியல். ஒரு கார் போகிற வழி இருக்குன்னா நம்ம வந்து பிக் பண்ணணும். ஆப்போசிட் வண்டி வந்ததுன்னா வி ஹேவ் டு கால்குலேட் த ஸ்பேஸ் ஃபார் தி ஆப்போசிட் வெஹிக்கிள் டு கோ. நம்ம போய் எங்கே போய் நின்னா அவரும் போவார், நம்ம போகிறதுக்கு அவர் எப்படி வழி கொடுக்குறாரு. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நேரோ பிஸி மார்க்கெட் ரோடில். இது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ்லேயே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் எனி பிகினர் ஆல்சோ. ஓகே, வண்டர்ஃபுல். பார்த்தீங்கன்னா மேம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோ பண்ணுங்க, அந்த வண்டி போன பிறகு தான் யூ கேன் கோ. ஓகே, கால்குலேட் கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி. ஓகே, ஸ்டடி பண்ணிக்கோங்க. நைஸ். ஓகே, வண்டர்ஃபுல் மேம். ஸோ ஆட்டோமேட்டிக் காரில் கிளச்சில் புஷ் பண்ணவே தேவையில்லை, பிரேக்லேருந்து கால் எடுத்து வச்சாலே போதும். பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வந்து இட் வில் கிவ் யூ அந்த கிளச்சிலேருந்து கொடுக்குற அந்த பைட்டிங் பாயிண்ட் எஃபெக்ட், க்ரீப்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீப்பிங் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே தெரியும். எந்த வண்டி முன்னாடி இன்சர்ட் பண்ண போகிறீங்கிறது யூ ஹவ் டு பிக். ஓகே, புல்லருக்கு பின்னாடி கிராஜுவலாக இன்சர்ட் பண்ண கஷ்டம், இருங்க. ரைட்லேயும் பார்க்கணும், லெஃப்ட்லேயும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்லேயும் வண்டி வந்துருக்கு, இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் பாயிண்ட் ஹியர். ஓகே, பின்னாடி விட்டால் பின்னாடி வண்டி இருக்குது. எஸ், ஸ்டார்ட் கோயிங், இருங்க, ஸ்டார்ட் கோயிங் மேம், ஸ்லோலியாக போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. எஸ், ஸ்டார்ட் கோயிங் மேம், ஸ்லோலி. எஸ், வண்டர்ஃபுல். ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டேரிங்க. எஸ் மேம், ஸ்டார்ட் கோயிங் ஸ்லோலியாக. வண்டர்ஃபுல். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் பாயிண்டில் அப்படி தான் லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கணும். எந்த வண்டிக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும் போது கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணணும். கிளச்சுனா பைடிங் பாயிண்ட், ஆட்டோமேட்டிக் கார்னால் பிரேக்கில் கால் எடுத்து வச்சா போதும், அதுவே மூவ் ஆகும். நம்ம தான் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஆப்போசிட் வண்டிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி மேக் பண்ணணும், அவங்களோட ஸ்பேஸும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல், நம்ம ஸ்பேஸும் எப்படி அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் வி ஹேவ் டு கால்குலேட் த ஸ்பேஸ் ஃபார் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா நேரோ பிஸி மார்க்கெட் வரைக்கும் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் மேம், அவன் வந்துட்டான். ஓகே, கிராஜுவலாக ஸ்டெடியாக வச்சுட்டு நில்லுங்க. ஓகே, நம்ம போகிற வழி மட்டும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்சர்ட் பண்ணுங்கள். அவரை விட்டுருங்க. ஓகே, ஸோ ஸ்பேஸ் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். நிற்கிற ஆப்ஜெக்ட்டை விட அவங்க மூவிங்கில் இருக்காங்க பாருங்கள் லேடி, அவங்களும் இடிக்காமல் ரைட் சைடில் யாராவது வராங்களான்னு பார்த்து ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ திஸ் இஸ் யூ ஷுட் டிரைவ் இன் நேரோ பிஸி மார்க்கெட் ரோட். ஆப்போசிட்டில் வருவாங்க, அவங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, பண்ணல. ஓகே, அந்த வண்டி வருது, நம்ம வண்டி போகிற வழி இருக்கா. ஓகே, ஸோ கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே வண்டி நிற்கிது, கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் வச்சு ஸ்டடி பண்ணிக்கோங்க. வண்டர்ஃபுல், அவ்வளோதான். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எஸ்கேப் பண்ணுற வரைக்கும் தான் ரைட் தேவை. ரைட்டுக்கு அப்புறமா ஸ்டடி வச்சிங்கன்னா, ஸ்டடியாக எக்ஸிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கார் பாடி ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இனிஷியலாக டியூன் பண்ணும்போது ஸ்லோவாக டியூன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது தான் இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் பின்னாடி இருக்கவங்க காஸ் பண்ணாமல் போட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஹார்ன் அடித்து சாவடிப்போம். ஸோ மேம் வந்து நல்ல கால்குலேஷன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார், இவர் பின்னாடியே போகலாம் மேம். யா, நைஸ். ஸ்டார்ட் கோயிங் ஸ்லோலி. அவர் நிற்கிறார் மறுபடியும், என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. ஓகே, ஸ்டார்ட் கோயிங் மேம். எஸ், வண்டர்ஃபுல்.
அங்கே ஆள் நிற்கிறாங்க, கார் வருது மேம். இன்னும் கொஞ்சம் ஹாரன் அடிங்க. போதும் 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 போதும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. போதும் போதும். கொஞ்சம் கூட மூவ் பண்ணல பார்த்தீங்களா அவர். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் அனுசரித்து போகணும். டிரைவிங் நான் சொல்ல மாதிரி 4 பேர் அனுசரித்து போகிறது தான் டிரைவிங். கண்ட்ரோல்ஸ் கூட ஓகே, எல்லோரும் கற்றுக்கலாம். 4 பேர் அனுசரித்து போயிட்டு எங்கேயுமே வந்து ஸ்க்ராட்சும் வாங்காமல் அவங்களையும் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் போகிறது தான் டிரைவிங். வண்டர்ஃபுல். ஹாரன் 2 பீப் மட்டும் அடிச்சுக்கோங்க இனிமேல். ஓகே, அவ்வளோதான். 1 பீப் இல்லை 2 பீப். கண்டுக்கிறாங்கன்னா போங்க, இல்லைன்னா நின்றுட்டு நாளைக்கு கூட போய்க்கலாம். ஓகே, அதுதான் சென்சிபிள் டிரைவிங்காக இருக்கும். எஸ், சூப்பர்.